யானையின் இச்செயலைக் கண்டதும் அதுவரை பொறுமை காத்துக் கொண்டிருந்த துர்வாசக முனிவர் மிகுந்த ஆவேசமும் கட்டுக்கடங்காத கோபமும் அடைந்தார். தேவேந்திரா, நான் உனக்கு அளித்தது சாதாரண மாலை அன்று. உலகநாயகியின் கண்டத்திலிருந்த கிடைக்கப்பெற்ற அரும்பெரும் மாலையை நான் உனக்கு அளித்தேன். ஆனால் நீயோ அதன் அருமை தெரியாமல் அதை அலட்சியப்படுத்தினாய். உனது வாகனமோ அதை அவமதிப்பதையும் கண்டு நீ எச்செயலையும் புரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் என்று துர்வாசக முனிவர் சினத்துடன் கூறினார். துர்வாசக முனிவரின் இந்த சினம் கொண்ட பேச்சு தேவர்களின் தலைவனான தேவேந்திரனுக்கு தன் எதிரில் நிற்பவர் யார் என்று உணர்த்தியது. அதிகாரம் கொண்ட சிந்தனையால் ஆணவம் தலைக்கேறிவிட்டது என்று கூறி மிகுந்த கோபத்துடன் தேவேந்திரனை பார்த்து, இனி நீர் கொண்ட ஆணவத்தால் உன்னிடம் இருக்கும் செல்வங்கள் யாவற்றையும் மேலும் உன் பதவியான தேவ பதவியையும் இழப்பாய் என்று சாபமிட்டு அவ்விடத்தை விட்டுச் சென்றார். பதவி பறிபோதல் என்ன நிகழ்ந்தது என்று அறிவதற்குள் துர்வாசக முனிவர் இட்ட சாபத்தால் தேவலோகமே வெளிச்சமின்றி இருட்டில் அகப்பட்டது. தேவலோகத்தில் இருந்த அனைத்து தேவர்களுக்கும் தேவராஜன் பெற்ற சாபத்தால் அவர்களின் சக்தியும் வலிமையும் குறையத் தொடங்கியது. துர்வாசக முனிவர் இட்ட சாபத்தால் தேவர்கள் அனைவரும் பலமிழந்தனர். சொர்க்கலோகம் பலம் இல்லாதவர்கள் கரங்களில் இருப்பதை உணர்ந்த அசுரர்கள் தேவர்களை எளிமையாக வெற்றி கொள்ள முடியும் என தொடர்ந்து போர் தொடுக்கத் தொடங்கினர். அவர்கள் எண்ணிய விதத்திலேயே தேவர்களின் பலமும் குறைந்து அவர்களின் பலவீனம் அதிகரிக்கத் தொடங்கியது. அதாவது தேவர்களின் பலத்தைக் காட்டிலும் அசுரர்கள் அதிக பலத்துடன் செயல்படத் தொடங்கினர். அங்கு நடைபெற்ற போரில் தேவர்கள் அனைவரும் தோல்வியடைந்தனர். தேவேந்திரனின் பதவி பறிக்கப்பட்டு தேவேந்திரன் உட்பட அனைத்து தேவர்களையும் தேவலோகத்திலிருந்து அசுரர்கள் விரட்டி அடித்தனர். தேவலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட தேவேந்திரன் உட்பட மற்ற தேவர்கள் அனைவரும் சத்தியலோகம் சென்று படைப்புக் கடவுளான பிரம்மதேவரை சந்தித்து தங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை நீக்க ஏதாவது மார்க்கம் உண்டா என்றும் அதற்கான வழிகளை கூறுமாறும் வேண்டி நின்றனர். மார்க்கம் பிறத்தல். தேவர்களின் இன்னல்களை அறிந்த பிரம்மதேவர் துர்வாசக முனிவர் இட்ட சாபம் நீங்கவும் தேவர்களை திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலிடம் அழைத்துச் சென்றார். அவர்களுடன் நாரதரும் சென்றார். திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமால் தேவர்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கவும் அவர்கள் என்றும் அழிவில்லாமல் நிலையுடன் இருக்கவும் அசுரர்களால் ஏற்படும் ஆபத்துகளை எதிர்கொள்ளவும் பூவுலக மக்களுக்கு நன்மை அளிக்கவும் என்றும் மரணம் அழிக்காத இளமையுடன் வாழ சக்தி அளிக்கக்கூடிய அமிர்தத்தை எடுத்துப் பருகினால் அனைவரும் சாப விமோசனம் பெற்று சுபிட்சம் உண்டாகும் என்று கூறினார். தேவர்கள் அனைவரும் திருமாலின் இந்த கூற்றிலிருந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அசுரர்களால் ஏற்பட்ட இன்னல்கள் விரைவில் நீங்கிவிடும் என்று மனதளவில் மிகவும் மகிழ்ச்சி கொண்டனர். கலகங்களை செய்து நன்மைகளை வெளிப்படுத்தும் திரிலோக சஞ்சாரியான நாரதருக்கு மனதில் ஐயம் உண்டாயிற்று. எனவே தனது ஐயத்தை திருமாலிடம் கேட்டார். அதாவது, எங்களை காத்தருளும் பரந்தாமனே, பார்க்கடலை கடைய நாங்கள் யாது செய்ய வேண்டும் என்றும் எவருடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதையும் தாங்கள் கூற வேண்டும் என்றும் திருமாலிடம் பணிந்து நின்றார். தெளிவு பிறத்தல். மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு திருப்பார்க்கடலை கடைய பற்பல அரிய பொருட்களுடன் நீங்கள் எதிர்பார்க்கும் அமிர்தம் வெளிவரும். ஆனால் அசுரர்கள் அதிக பலத்துடன் செயல்படத் தொடங்கினர். நீங்கள் எதிர்பார்க்கும் அமிர்தத்தை எடுக்க இயலும் என்று திருமால் கூறினார். திருமாலின் கூற்று தேவர்கள் மத்தியில் மிகுந்த ஆச்சரியத்தையும் ஒருவிதமான பதற்றமான முகப்பாவனைகளையும் தோற்றுவித்தது. ஏனெனில் தங்களின் இந்த நிலைக்கு காரணமானவர்களிடம் உதவி கேட்பதா என்று அவர்கள் எண்ணத் தொடங்கினர். மார்க்கம் பிறத்தல். அசுரகுரு சுக்கிராச்சாரியார் பெற்ற சஞ்சீவினி வரத்தினால் அசுரர்களை அழித்தாலும் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று அழிவில்லாமல் இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் அமிர்தம் கடைத்தலில் பங்கேற்று தங்களுக்கும் இதில் பங்கு வேண்டும் என்று வாங்கிப் பெற்றுக் கொண்டால் அவர்களை அழிப்பது அவ்வளவு எளிதான காரியமில்லையே என்று அனைவரும் எண்ணத் தொடங்கினர். தேவர்கள் அனைவரும் தேவேந்திரனிடம் தங்களது மனதில் தோன்றிய எண்ணங்களை வெளிப்படுத்த தேவேந்திரனும் தேவர்களின் எண்ண ஓட்டங்களை திருமாலிடம் எடுத்துரைத்தார். அதற்குத் திருமால், நீங்கள் அனைவரும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். அமிர்தம் முழுவதும் தேவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும்.
அசுரர்களுக்கு கிடைக்காது என்றும் நீங்கள் அசுரர்களிடம் சென்று அவர்களின் உதவியைப் பெற்று திருப்பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை வெளிக்கொண்டு வரவும் என்று கூறினார். பின்பு பிரம்மதேவர் திருமாலின் கூற்றில் உள்ள உண்மையை அறிந்து தேவர்களின் அரசனான தேவேந்திரனை பாதாள லோகத்தில் உள்ள அசுரர்களின் அரசனை சந்தித்து இதைப்பற்றி எடுத்துரைத்து அவர்களிடம் நட்பு பாராட்டி அழைத்து வரும்படி கூறினார். அசுரர்களை காணச் செல்லுதல். தேவேந்திரன் சில தேவர்களுடன் பாதாள லோகம் சென்று அசுரர்களின் அரசனை சந்திக்க மிகவும் எளிய தோற்றத்துடன் சென்றார். அதாவது மன்னர் போன்ற ஆடை ஆபரணங்கள் எதுவுமின்றி எளிய தோற்றத்துடன் சென்றார். தேவர்களின் அரசனான தேவேந்திரனை இந்த நிலையில் கண்டதும் அசுர லோகத்தில் இருந்த அசுரர்கள் யாவரும் அவரை ஏளனம் செய்தனர். தேவேந்திரனும் மற்றவர்களின் ஏளனத்தை பொருட்படுத்தாமல் தன் மனதில் உள்ள எண்ணத்தை நடைமுறைப்படுத்தும் விதமாக அமைதி கொண்டு அசுரர்களின் சக்கரவர்த்தியை காண சென்றார். அசுரலோகத்தின் மத்தியில் பல அசுர வீரர்கள் வாயிற்காப்பாளர் பணியில் கரங்களில் பலவிதமான ஆயுதங்களுடன் இருக்க மாபெரும் இருக்கையில் அமர்ந்திருந்தார் அசுரர்களின் சக்கரவர்த்தி. அவரின் அருகில் அசுரர்களின் குலகுருவான சுக்கிராச்சாரியார் வீற்றிருக்க அவர்களை சந்தித்ததும் திருமால் கூறியவற்றை எடுத்துரைத்து உதவி வேண்டி நின்றார் இந்திரன். அசுரவேந்தனின் முடிவு. அசுரர்களின் வேந்தன் எளிய தோற்றத்தில் வந்த இந்திரனைக் கண்டு ஏளனம் செய்து பின்பு தங்களை தேடி வந்தமைக்கான காரணத்தை அறிந்து கொண்டான். பின்பு திருப்பார்க்கடலை கடைவதனால் தேவர்களான உங்களுக்கே பயனுண்டாகும். ஆகவே நாங்கள் இதற்கு உதவி செய்ய மாட்டோம் என்று கூறினான் அசுரவேந்தன். ஆனால் தேவேந்திரனும் அசுரவேந்தனிடம் திருப்பார்க்கடலை கடைந்து வரும் அமிர்தத்தையும் அதிலிருந்து வரும் அனைத்து பொருட்களையும் தேவர்களும் அசுரர்களும் சமமாக பிரித்துக் கொள்வோம் என்று உறுதிமொழி கூறினார். தேவேந்திரனின் பேச்சுக்களில் அசுரகுல வேந்தனுக்கு மகிழ்ச்சி உண்டாகவில்லை. ஏனெனில் தேவர்களைக் காட்டிலும் அசுரர்கள் அதிக பலம் கொண்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். தேவேந்திரனும் அசுர குல வேந்தனிடம் இன்று தேவர்கள் அனைவரும் பலம் குறைந்த நிலையில் இருப்பதால் அசுரர்களாகிய உங்களின் பலம் அதிக நிலையில் உள்ளதாகவும் பலமுள்ளவர்களாக இருக்கும் பட்சத்திலும் தங்களுக்கு மரணம் என்பது நிகழக்கூடிய ஒன்றாகும். ஆனால் அமிர்தத்தை உண்ட எவருக்கும் மரணம் என்பது நிகழாத ஒன்றாகும். அமிர்தத்தை உண்டவர்கள் என்றும் சிரஞ்சீவியாக வாழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அமிர்தத்தை பற்றியும் அதன் சக்தியை பற்றியும் எடுத்துரைத்தார். அமிர்தத்தை உண்டால் சாகாவரம் உண்டாகும் என்பதை அறிந்தும் தேவர்களான நீங்கள் எங்களிடம் அதை பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் என்னவென்று அறிய விரும்புகின்றேன் என்று அசுரகுல வேந்தனிடம் வினாவினார். தேவேந்திரனும் திருப்பார்க்கடலில் இருந்து அமிர்தம் கிடைக்கும் என்றும் எடுத்துக் கூறினார். அமிர்தம் கிடைத்தவுடன் நீங்கள் சூழ்ச்சி செய்து எங்களை ஏமாற்றி விடுவீர்கள். ஆகவே நாங்கள் இதற்கு உதவ முன்வரமாட்டோம் என்று கூறினார் அசுரகுலவேந்தன். தேவேந்திரன் அசுரகுல வேந்தனிடம் பலவாறாக எடுத்துரைத்தும் இந்நிலையில் எங்களின் சக்திகளைக் காட்டிலும் உங்களின் சக்தி அதிகமாக இருக்கின்றது என்றும் எங்களால் உங்களை ஏமாற்ற முடியாது என்றும் உங்களின் சக்திகளுக்கு முன் எங்களின் சக்திகள் குறைவுதான் என்று தங்களை தாழ்த்தி தங்களது காரியத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்து அசுர குல வேந்தனை பலவாறாக ஆசை வார்த்தைகளை கூறி அசுரர்களும் பார்க்கடலை கடைவதற்கு உதவ முன்வருமாறு தேவேந்திரன் தனது பேச்சாற்றலின் மூலம் ஒரு நட்புறவை உருவாக்கினார். வாசுகியை சம்மதிக்க வைத்தல். அசுரர்களிடம் ஏற்பட்ட நட்புறவை கொண்டு அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படத் தொடங்கினர். அதாவது மந்திரமலையை கடைவதற்காக வாசுகி பாம்பின் சம்மதத்தையும் பெற முயன்றனர். அஷ்டநாகங்களில் ஒன்றான வாசுகி பாம்பிடம் திருப்பார்க்கடலை கடைவதனால் கிடைக்கும் அமிர்தத்தில் பங்கு தருவதாகக் கூறி மந்திரமலையை கடைவதற்கு உதவுமாறு வேண்டினர். வாசுகி நாகமும் அமிர்தத்தை விரும்பி அவர்களுக்கு உதவுவதாக கூறியது. மந்திரமலையை கொண்டு வருதல். திருமாலின் ஆணைப்படியே தேவர்களும் அசுரர்களும் இணைந்து திருப்பார்க்கடலை கடைவதற்கு மத்தாக மந்திரமலையை எடுத்துக்கொண்டு வந்தனர். அவ்விதம் வரும் வழியில் மலையின் பாரம் தாங்க முடியாமல் மலையினை கீழே போட்டுவிட மலை புவியின் மேற்பரப்பில் விழுந்தது. கீழே விழுந்த மலையால் பல உயிரினங்கள் காயமடைந்தன மற்றும் மாண்டும் போயின. உலகில் உள்ள உயிரினங்கள்
மந்திரமலையின் பாகங்களால் இன்னல் படுவதை உணர்ந்த திருமால் தனது வாகனமான கருடன் மீது அமர்ந்து மந்திரமலையின் பாகங்களால் உயிரிழந்த உயிரினங்களையும் அதனால் ஏற்பட்ட காயங்களையும் குணப்படுத்தினார். பின்பு மந்திரமலையை தனது கரங்களினால் எடுத்து கருடன் மீது வைத்து திருப்பார்க்கடலை அடைந்து பார்க்கடலின் நடுவே பறந்து சென்று மந்திரமலையை கீழே இறக்கினார். கடையத் தொடங்குதல். திருப்பார்க்கடலில் மந்திரமலையை வைத்ததும் வாசுகியானது மந்திரமலையை சுழன்று கயிறாக மாறியது. அசுரர்களும் தேவர்களும் இணைந்து திருப்பார்க்கடலை கடைவதற்கு ஆயத்தமாகினர். அவ்வேளையில் தேவர்கள் அனைவரும் வாசுகி நாகத்தின் தலைப்பகுதியை பிடிக்கத் தொடங்கினர். அதைக் கண்ட அசுரர்கள், பாம்பின் வாலை நாங்கள் பிடிப்பதா என்றும் இது எங்களை அவமதிக்கும் செயலாகும் என்றும் கூறினார்கள். அசுரர்களான நாங்கள் நாகத்தின் வாலை பிடிக்க மாட்டோம் என்று கூறி திருப்பார்க்கடலை கடைய மறுத்தனர். அப்போது திருமால் அசுரர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி பாம்பின் வாலை தேவர்கள் பிடிக்க, பின் அசுரர்கள் அனைவரும் வாசுகி நாகத்தின் தலைப்பகுதியை பிடித்துக் கொள்ளத் தொடங்கினர். மந்திரமலை மூழ்குதல். அசுரர்களும் தேவர்களும் இணைந்து வாசுகி நாகத்தை கயிறாகத் திரித்து மந்திரமலையை மத்தாகக் கொண்டு கடைய முற்பட்டனர். ஆனால் மந்திரமலையின் பாரத்தால் மலையானது திருப்பார்க்கடலில் மூழ்கத் தொடங்கியது. இதனால் அனைவரும் தங்களது முயற்சிகள் யாவும் வீணாகப் போய்க் கொண்டிருக்கின்றன என்பதை அறிந்ததும் மிகவும் வருந்தி என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தனர். கூர்ம அவதாரம், அதாவது ஆமை போன்ற அவதாரம் எடுத்து திருப்பார்க்கடலில் புகுந்து தன் முதுகால் மலையை தாங்கி பிடித்துக் கொண்டார். கூர்ம அவதாரம் எடுத்த திருமால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வேண்டும் சக்தியை அளித்துக் கொண்டிருந்தார். வாசுகி நாகத்திற்கும் மந்திரமலையை கடைவதனால் சோர்வு ஏற்படாமல் இருக்க அங்கு நிகழ்வனவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டே வந்தார். விஷம் வெளிப்படுதல். தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை வாசுகியைக் கொண்டு கடையத் தொடங்கினர். மாற்றி மாற்றி மந்திரமலையை கடைந்ததனால் வாசுகி நாகமானது மிகவும் களைப்படைந்து இதுவரையில் தன்னுள் கட்டுப்படுத்தி வைத்திருந்த விஷத்தை வலியினால் வெளியிடத் தொடங்கியது. வாசுகியிடமிருந்து வெளிவந்த விஷமும் திருப்பார்க்கடலை கடைந்ததால் கடலில் இருந்து உருவான ஆலமும் விஷமும் இணைந்து ஆலகால விஷமாக உருப்பெற்று மீப்பெரும் நஞ்சாக மாறியது. இந்த நஞ்சினால் முதலில் தலைப்பாகத்தில் இருந்த அசுரர்கள் பாதிக்கப்பட்டு பின்பு அவர்களிடமிருந்து தேவர்களின் பக்கமும் விஷமானது பரவத் தொடங்கியது. இதனால் தேவர்களின் பலமும் குறையத் தொடங்கியது. ஆலகால விஷத்தால் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் தங்களது பணியை மறந்து தப்பித்து ஓடினர். திருமால் அவர்களை காக்கும் பொருட்டு அதனை தடுக்க விஷமானது அவரையும் மிஞ்சி செயல்படத் தொடங்கியது. அதாவது வெண்ணிறமாக இருந்த திருமாலும் ஆலகால விஷத்தால் நீல நிறமாக மாறினார். சிவபெருமானை காண விரைந்து சென்றனர். விஷமானது அவர்களை பின்தொடர்ந்து வந்தமையால் அவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் விரைந்து கைலாய மலையை அடைந்தனர். கைலாய மலைக்கு சென்ற தேவர்கள் மற்றும் அசுரர்கள் என அனைவரும் நந்திதேவரிடம் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்து தாங்கள் உடனடியாக சர்வேஸ்வரரை காண வேண்டும் என்று கூறினார்கள். பின்பு நந்திதேவரும் அவர்களை சர்வேஸ்வரர் வீற்றிருக்கும் இடத்திற்கு காண அழைத்துச் சென்றார். சிவபெருமானிடம் வேண்டுதல். சிவபெருமானைக் கண்ட அனைவரும் எம்பெருமானை வணங்கி நிகழ்ந்தவற்றையும் ஆலகால விஷத்தால் உருவான சூழலையும் எடுத்துரைத்து தங்களை இவ்வித சூழலில் இருந்து காக்க வேண்டும் என்று வேண்டி நின்றனர். சுந்தரரை நோக்கி, திருப்பார்க்கடலில் சூழ்ந்திருக்கும் ஆலகால விஷத்தினை அகற்றி அவ்விடம் விட்டு இவ்விடம் கொண்டு வருவாயாக என்று கூறினார். ஆலகாலம் வருதல். சிவபெருமானின் ஆணைக்கிணங்கி சுந்தரர் மாலைப்பொழுதில் திருப்பார்க்கடலை அடைந்து நமசிவாய என முன்மொழிய அங்கு சூழ்ந்திருந்த அனைத்து விஷங்களும் சிறுநாவற்கனி போன்ற வடிவத்தில் அடங்கியது. சுந்தரரும் அவ்விஷத்தினை சிவபெருமானிடம் கொடுக்க கைலாயம் வந்து கொண்டிருந்தார். கைலாயம் அடைந்து எம்பெருமானிடம் ஆலகால விஷத்தினை கொடுக்க முற்படுகையில் தேவர்கள் அனைவரும் ஆச்சரியம் கொண்டனர். ஏனெனில் தேவர்கள் அசுரர்கள் என அனைவரையும் விரட்டி வந்த ஆலகால ஆலாலம் விஷம் திருப்பார்க்கடல் முழுவதும் சூழ்ந்திருந்ததையும் அவர்கள் அறிந்தனர். அங்கு சூழ்ந்திருந்த அனைத்து விஷத்தையும் ஒரு சிறு நாவற்கனி வடிவில் கண்ட அனைவரும் மிகுந்த ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கொண்டனர். ஆலகாலம் அழிதல். சுந்தரர் கொண்டு வந்திருந்த ஆலகால விஷத்தை வாங்கிய சிவபெருமான் தேவ மற்றும் அசுரர்களின் நன்மைக்காகவும்
உலக மக்களின் சுபிட்சத்திற்காகவும் ஆலகால விஷயத்தை அமுதம் போன்று உண்டருளினார். அதைக் கண்ட பார்வதி தேவி திகைத்து நின்றார். சிவபெருமான் அனைத்து உயிர்களிலும் இருப்பவர். சிவபெருமான் உண்ட விஷத்தினால் ஏற்படும் விளைவுகளை மனதில் கொண்டு சிவபெருமான் உண்ட விஷத்தினை கண்டத்திலிருந்து கீழே இறங்காமல் இறுகப்பிடித்து தடுத்து நிறுத்தினார். ஆலகால விஷமானது கண்டத்தில் முழுவதுமாக உறைந்து போனது. ஆலகால விஷத்தின் சக்தியினால் சிவபெருமானின் உருவமானது கருமையாக மாறியது. விஷமானது கண்டத்தில் உறைந்தமையால் கண்ட பகுதியானது நீல நிறமாக மாறியது. அக்கணத்திலிருந்து சிவபெருமான் திருநீலகண்டர் மற்றும் நீலகண்டர் என்னும் திருநாமத்தோடு அழைக்கப் பெற்றார். பிரதோஷ காலம் சிவபெருமான் சுந்தரர் கொண்டு வந்த ஆலகால விஷத்தினை சனிக்கிழமையன்று தேய்பிறை திரையோதசி திதியில் இவ்வுலக ஜீவராசிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாலை பொழுதிலே உண்டு அவர்களின் துன்பங்களை போக்கி அருளினார். சிவபெருமான் ஆலகால விஷம் உண்ட நேரமே பிரதோஷ நேரமாக கடைபிடிக்கப்பட்டு இன்றளவும் சிவபெருமானையும் நந்திதேவரையும் மாலை பொழுதான 4:30 முதல் 6 மணி வரை உள்ள காலத்தில் வழிபட்டு வருகின்றோம். அது மட்டுமின்றி சனிக்கிழமை வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பிரதோஷ வழிபாட்டின் சிறப்பு, பிரதோஷ நேரம் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவரும் சிவபெருமானை சூழ்ந்து வணங்கி ஆசி பெற்ற நேரமாகும். பிரதோஷ நேரத்தில் வழிபடும் பக்தர்களுடைய தீவினைகளை அழித்து அவர்களின் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற அருளுவார். பார்க்கடலை கடைதல். தேவர்கள், அசுரர்கள் என அனைவரும் சிவபெருமானை பலவாறாகப் போற்றி அவ்விடத்தில் நின்று கொண்டிருந்தனர். சிவபெருமான் அனைவரையும் மீண்டும் பார்க்கடலை கடைய ஆணையிட்டார். பின்பு திருப்பார்க்கடலில் இருந்து ஆலகால விஷம் முழுவதுமாக அகன்றதால் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து வாசுகி பாம்பினை கயிறாகத் திரித்து மந்திரமலையை மத்தாகக் கொண்டு மனதில் எவ்வித பயமும் இன்றி மிகவும் ஆரவாரத்துடனும் மிகுந்த சக்தியுடனும் கடையத் தொடங்கினர். திருப்பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து ஒவ்வொரு பொருட்களாக வெளிவரத் தொடங்கின. திருப்பார்க்கடலை கடையும் போது வெளிவந்த அளப்பரிய சக்திகள் கொண்ட பொருட்கள் காமதேனு பசு ஸ்ரீ யாக்கங்களுக்கு பரிசுத்தமான பொருட்களை அளிக்கும் பொருட்டு முனிவர்கள் எடுத்துக்கொண்டனர். காண்போரை கவரும் விதமாக மிகவும் கலாதியுடைய உச்சை சிரவசு என்ற வெள்ளைக் குதிரைகள் ஸ்ரீ அசுரர்களின் தலைவன் தனக்கு உடையதாக எடுத்துக்கொண்டான். 4 கொம்புகள் உடைய வெள்ளை யானையான ஐராவதம் ஸ்ரீ தேவர்களின் அரசனான இந்திரன் தனக்கு உடையதாக ஏற்றுக்கொண்டார். கௌஸ்துபம் என்ற அழகிய சிகப்பு நிற மணிஸ்ரீ திருமால் அவ்வணியை தனதாக்கி தனது மார்பில் வைத்துக் கொண்டார். கற்பக விருட்சம் ஸ்ரீ விரும்பியதை அளிக்கும் தன்மை கொண்ட கற்பக விருட்சம் தேவர்கள் நிறைந்த தேவலோகத்தை அடைந்தது. அப்சரஸ் ஸ்திரீகள் ஸ்ரீ பேரழகிகளாகவும் சிகை அலங்காரத்தில் விருப்பம் கொண்ட கணக்கற்ற அப்சரஸ் ஸ்திரீகள் விண்ணுலகம் எங்கும் வியாபித்தவாறு மறைந்து சென்றார்கள். அகலிகை ஸ்ரீ அகலிகையை பிரம்மதேவர் தனது வளர்ப்பு மகளாக ஏற்றுக்கொண்டார். லட்சுமி தேவி ஸ்ரீ பேரழகிற்கு பேரழகியாகவும் காண்போரை மதி இழக்கச் செய்யும் தேக அமைப்புடனும் பார்த்தவுடனே வணங்கும் தெய்வாம்சமும் உடைய லட்சுமி தேவியை திருமால் மணந்து கொண்டு தனது இல்லாளாக ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து வந்த பொருட்களில் பெரும்பாலானவை தேவர்கள் கைவசமே இருந்ததை அறிந்த அசுரர்கள் இனி இவர்களை நம்பி செயல்படுதல் என்பது நம் குலத்திற்கு நல்லதல்ல என்பதை அறிந்து கொண்டனர். திருப்பார்க்கடலை கடைய உதவுவது போல் உதவி அமிர்த கலசம் வரும் வரை பொறுமை காத்து நிகழ்வனவற்றை நிதானத்துடன் அனுசரித்து திருப்பார்க்கடலை கடைய தேவர்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருந்தனர் அசுரர்கள். அவர்கள் எதிர்பார்த்த தருணமும் வரத் தொடங்கியது. அதாவது அமிர்தம் ததும்பும் தங்க கலசத்துடன் திருமாலின் அம்சமான தன்வந்திரி திருப்பார்க்கடலில் இருந்து உதயமானார். கலசம் பறிபோதல். இதற்காகவே காத்துக் கொண்டிருந்தது போல அசுரர்கள் தன்வந்திரியிடம் இருந்த அமிர்த கலசத்தை கண்டவுடன் அவ்விடம் விட்டு மறைந்து சென்றனர். கிடைக்கும் அமிர்தம் முழுவதையும் அசுரகுலம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்னவென்று அறியாமல் திகைத்து நின்றனர். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஒன்றிணைந்து கடைந்ததால் கிடைத்த அமிர்தமானது அசுரர்களுக்கு மட்டுமே சென்று அமைந்தமையால் மிகவும் சோர்வுடன் தேவர்கள் காணப்பட்டனர். பின்பு என்ன செய்வது என்று அறியாமல் காப்பவரான திருமாலை அனைவரும் வேண்டினார்கள். அசுரர்களுக்கிடையே சண்டையிடுதல். அமிர்தம் நிறைந்த கலசத்தை அபகரித்து வந்த அசுரர்கள்
தங்களுக்கு இடையே சண்டையிட்டுக் கொண்டனர். அமுதத்தை யார் அடைவது என்ற சண்டையில் அமுதம் வீணாகிவிடும் என்ற நிலைக்கே சென்றது. மோகினி அவதாரம். திருமாலும் தேவர்களின் வேண்டுதலுக்காக காண்போரை வசீகரிக்கும் எழில் மிகு தோற்றம் கொண்டு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை காணச் சென்றார். அதுவரை யாரும் காணாத அழகில் மோகினி இருந்ததால் அசுரர்கள் அனைவரும் தம் எண்ணங்களை மறந்தனர். பின்பு மோகினி அமிர்த கலசத்தைப் பெற்று நடனமாடி அங்கிருந்த அனைத்து அசுரர்களையும் கிறங்க செய்தாள். மோகினியின் நடன அசைவுகள் மற்றும் மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்களும் அமுத கலசத்தை மோகினியிடம் ஒப்படைத்து, இதை எங்கள் அனைவருக்கும் பாரபட்சமின்றி சம அளவில் பகிர்ந்து கொடு என்றனர். மோகினியிடம் மயங்குதல். அமிர்த கலசத்தை பெற்ற மோகினியோ, நான் உங்கள் அனைவருக்கும் சம அளவில் அமிர்தத்தை பகிர்ந்து தர வேண்டும் என்றால், நான் எது செய்தாலும் எப்படி செய்தாலும் நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை சினம் கொள்ளும் விதமாக ஏதேனும் நிகழ்வுகள் நடக்குமாயின் நான் அமிர்த கலசத்துடன் மறைந்து விடுவேன் என்று கூறினாள். மோகினி கூறியதற்கு அனைத்து அசுரர்களும் ஒப்புக்கொண்டனர். அன்று உண்ணா நோன்பு இருந்து புனித நீராடினர். ஹோமங்கள் நடத்தி தானங்கள் செய்தனர். திருமாலாகிய மோகினி தேவர்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை ஒரு பந்தியாகவும் அமர்த்தினாள். அனைவரும் மோகினியின் விருப்பத்தின் அடிப்படையிலேயே அமர்ந்திருந்தனர். அசுரர்கள் கிழக்கு முகமாகவும் தேவர்கள் மேற்கு முகமாகவும் அமர்ந்து அமுதத்தை அருந்த தயாரானார்கள். முதலில் எந்த வரிசைக்கு கொடுக்கட்டும் அல்லது ஒருவர் மாற்றி ஒருவராக தரட்டுமா எனக் கேட்டாள் மோகினி. அமிர்தம் பகிர்ந்தளித்தல். மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அமுத கலசத்தின் அடிப்பாகத்தில் உள்ள அமுதத்தை தங்களுக்கும் தெளிந்த மேல் பகுதியை தேவர்களுக்கும் அளிக்கலாம் எனக் கூறினார்கள். பின்பு தேவர்களுக்கு அமுதம் அதிகமாகவே மோகினியால் விநியோகம் செய்யப்பட்டது. இதை அறியாத அசுரர்கள் நாக்கை சப்புக் கொட்டிக்கொண்டு வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். சூழ்ச்சியை உணர்தல். மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்த சுவர்பானு என்ற அசுரன் தேவரைப் போல் உருவம் மாற்றிக்கொண்டு தேவர்கள் நின்ற வரிசையில் நின்றார். மோகினி அவரை பார்க்காமல் அமுதத்தை சுவர்பானுவிடம் கொடுத்துவிட்டார். அமுதம் கிடைத்தவுடன் அதை சட்டென்று சுவர்பானு பருகிவிட்டான். ஆனால் எவரும் அறியவில்லை என்று கருதிய சுவர்பானுவின் செயலை கவனித்த சூரியன் மற்றும் சந்திரன் சுவர்பானுவை அசுரன் என்று காட்டிக் கொடுத்து விட்டார்கள். மோகினியின் சினம். சுவர்பானுவின் இந்த செயலை அறிந்த திருமால், மோகினி தனது சுதர்சனத்தால் சுவர்பானுவின் தலையை வெட்டிவிட்டார். சுதர்சனமானது சுவர்பானுவின் சிரத்தை துண்டித்துவிட தலைவேறு உடல் வேறாகிவிட்டான். அமிர்தம் உண்டதால் தலையும் அழியவில்லை, உடலும் அழியவில்லை. சுவர்பானுவின் செயலால் சினம் கொண்ட மோகினி அமிர்த கலசத்துடன் அவ்விடம் விட்டு மறைந்து சென்றாள். தேவர்கள் வெற்றி கொள்ளுதல். அமிர்தத்தை உண்ட தேவர்கள் அனைவருக்கும் தங்களின் பழைய சக்திகள் கிடைத்தது. பின் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நிகழ்ந்த கடுமையான போரில் அமிர்தத்தை உண்ட தேவர்களை அசுரர்களால் அழிக்க முடியவில்லை. ஆகவே தேவர்கள் அசுரர்களை வெற்றி கொண்டு மீண்டும் அவர்களை பாதாள லோகத்திற்கு அனுப்பினார்கள். தேவர்களும் அசுரர்களும் சுவர்பானுவை வெறுத்தல். போரில் தோற்ற அசுரர்கள் அனைவரும் சுவர்பானுவின் செயலால் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமிர்தம் கிடைக்காமல் போனது என்று அவரை முழுவதுமாக வெறுத்தனர். அதனால் சுவர்பானுவை அசுரர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்பு சுவர்பானு தேவர்களிடம் தஞ்சமடைய இத்தகைய மாறுபட்ட உருவ அமைப்பைக் கொண்ட சுவர்பானுவை தேவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரம்ம தேவரிடம் தஞ்சமடைந்த சுவர்பானு, மிகவும் வருந்தத்தக்க நிலையை அடைந்த சுவர்பானு பிரம்மதேவரிடம் தஞ்சமடைந்தார். பிரம்மதேவரும் மனமிறங்கி வேண்டும், வரத்தினைக் கேள் என்று கூறினார். சுவர்பானு தனது பழைய நிலையை அடைய அருள் பாலிக்குமாறு கூறினார். ஆனால் பிரம்மதேவரோ, திருமாலின் சுதர்சனத்தால் தண்டிக்கப்பட்ட உனக்கு அம்மாதிரியாக வரமளிக்க இயலாது. ஆகவே நீ இன்றுபோல் என்றும் வேறு உடல் பிரிவுகளை கொண்டவராக இருப்பாய் என அருளினார். ராகுகேது உருவாதல். பிரம்மதேவர் அருளிய வரத்தால் துண்டிக்கப்பட்ட தலையோடு ஒரு சர்ப்ப உடலை பொருத்தினார். துண்டிக்கப்பட்ட உடலோடு ஒரு சர்ப்பத்தின் தலையை பொருத்தி இணைத்தார்.